உன் மைத்தான் அடியன் வணக்கம். பண்ண மச்சான் எப்படிங்கிற சொன்னியா இல்லையா? மச்சான் வந்து என்ன பண்ணிக்கணும்? வா மச்சான், உட்காரு உட்காரு மச்சான். நான் ஒரு கட்டிங் பாரியா அப்படின்னு கேட்டாவலியா? நீர்ம பணம் கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன் மச்சான். ஆமா அதுதான் சொல்றேன். மச்சான்னு போய் வணங்குறோம், ஒரு வார்த்தையும் பேச மாட்டாரு. பேச மாட்டாரு, ஏதோ குஷ்டத்தில் இருக்கிறாரு. முகத்தை தூக்கி ஆமா எங்கேயோ வச்சிருக்கிறார். என்ன காரணமா இருக்கும் தெரியலையே. மைத்ரா அப்படி அப்படி யாரா யாரா என்ன குறை என்ன குறை நேர்ந்திருக்கு என்பதை விளக்க சொன்னதோ சொன்னதான் தெரியும். அந்த குறையை தீர்த்து வைக்க முடியும், தீர்த்து வைக்க முடியும். ஏன் பேசாம இருக்கிறார் தெரியலங்க. ஏன் பேசல? நான் வருவோம் உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும்? என்று இப்படி இருக்கிறாரே. ஆமா ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், இருந்துக்கலாம், ஒரு காலத்தில் இருந்துக்கலாம். ஆமா ஏன் ஏன் அப்ப இருந்தாங்க ஆகாதவர்கள். ஆமா யாரு யாரு? எதிராளிகள், எதிராளிகள், பகையாளிகள், பகையாளிகள், பங்காளிகள், பங்காளிகள் என்று இருந்தாங்க. ஆமா பஞ்ச பாண்டவர்கள். ஆமா சும்மா இருந்தாரா? இல்லைங்க. என்ன செய்தார்? என்ன பண்ணார்? பஞ்ச பாண்டவர்கள் பறக்கடித்து பகையாளிகள் இருந்தாங்க, கஷ்டத்துல இருந்தாரு. ஏன் சும்மா இருந்தாரா? அழைத்தார், அழைத்தார், ஆடினார். சூது 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 சூது. ஆமா அவரித்த நாடு நாடு ஓட்டினார். நாடு காடு பாண்டவர் நாடு கிடையாது. ஆமாங்க. இந்த 56 நாட்டையும் நாட்டையும் நீங்கள் ஒரு வாரியே ஆண்டு வருகிறீர்கள். ஆமா அப்புறம் என்ன கஷ்டம்? அப்புறம் என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இருக்காதுங்க. எப்படி ஆட்சி பண்றா? ஏகம் என்றா ஒண்ணுங்க. அப்படி 56 ஆட்டை ஒரு தேவமலத்தானியா ஆட்சி புரிந்து இருக்க இந்த மைத்திரத்திற்கே அடுத்த சொல்வாங்களா? மைத்துனா மைத்துனா மகாராஜா என் மச்சான் சொல்றது கேட்டியா? கேட்டேன். மைத்துனா எனது மனதின் கிளேசத்தை கிளேசத்தை அதை மாற்றிய சேமத்தை தருவாய் தருவாய் சாற்றிய படிவோய் வருவாய் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா அவர் மனதிலே ஒரு கஷ்டம் ஒரு கிளேசம் ஏற்பட்டிருக்கிறதா? அந்த கிளேசத்தை யார் பக்க வேண்டும் என்றார். ஆமா அவர் சொல்லும் இடத்திற்கு நீங்க போகணும். இப்போ போக வேண்டும் என்று தெரிவிக்கின்றாரு. ஆமா ஆனா எங்க போனோம்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் கேட்டு போலாமா? மைத்துனா எங்க போனோம்?
பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. அவர் நிக்க நீ பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. உட்காரு. வாங்குறிய சம்பளம் உறுத்தணும், உனக்கு உறுத்துடுங்க. உறுத்தணும். நீ குடைகிறீங்க பாரு, சம்பளம் வாரி என்னடா குறைடா? நல்ல எத்துமே குத்தாய முன்னாடி தொடர்பு கட்டுறதுதான் வீடு. 30 ரூபாய் மாசம் சம்பளம். இதை விட எவனா கூட கார் வேலைக்கு தான் கொடுப்பாங்க. 30 ரூபாமா? ஆமா. தெரியுமா? 30 ரூபாய். ஆமா. மாசத்துல 30 நாள் தான். அதுல 1 ரூபாய் பிடிப்பு ஒரு நாளைக்கு. புடிச்சா ஆகுது? அங்கனா மயிர் இருக்குதியா? அங்கதான் தவற எடுத்துக்கிறேன். விதி வந்து நீ செத்துட்டுனா முன்னாடி யாரு வச்சுக்கிட்டியா? விதி வந்து நான் தான் சாவணுமா? ஆமா. முன்னாடி யார வச்சுக்கிட்ட? முன்னாடி கம்பெனி ஓனர் பார்த்துப்பாரு. அதுதான் விஷயத்துல பையா நீ இறந்த பிறகு நிதி உதவி பணம் யார் கொடுப்பா? அதுதான் அவர் வச்சு பார்த்துப்பாரு. மிச்சம் பண்ணி அங்க தருவோம் நாங்க. அங்க வேலை காட்டுறீங்க. சரி, அந்த கதை விடு. சொல்றது கேட்டியா? ஆரங்கம் சென்றந்த ஐவரை ஏமாற்றி அறிவை திரௌபதியின் அறிவின் என்றாய் தேற்றி சீரணி உன் செல்வ சிறப்பை நிலைநாட்டி சீக்கிரத்தில் ஏற்றி சேர்ப்பித்தால் இவர் மனம் பூர்த்திங்க. ஏண்டா ஆரண்யம் என்றால் ஆமா காடு வருதா? ஆரண்யம் என்றால் காடு. நான் காட்டுக்கு செல்ல வேண்டுமா? ஐவருள்ள சமயத்திலேயே ஆமா திரௌபதி சந்திக்க வேண்டும். அண்ணன் தங்கரை பார்த்து காட்ட வேண்டுமா? அவளை கொண்டு வந்து அஸ்தாபத்தை விடணுமா? விடணும். ஏய் என்ன மகாராஜா, எப்பேற்பட்ட வேலை? மகாராஜா, என்னடா பொம்னாட்டி தூங்குற வேலை இது. அவன் எவ்வளவு கஷ்டமான வேலையா? பொம்பளை திருட்டு. ஆமா. இந்த கஷ்டமான வேலைக்கு லாபம் இல்லாம செய்யலாமா? ஏன் சொல்ற? நான் பெற்று வச்சுக்கிறேன். மாட்டினா என்ன தெரியுமா? டவுசர் கைட்டு ஓதிப்பாங்க. கோயில்ல என்ன சொல்லுவார் சொல்லுவாங்களா? மகாராஜா, நான் கல்யாணம் ஆச்சுங்க. நான் ஒண்ணு பெற்று வச்சிருந்தா திருநெல்வேலிக்கு போந்தது. உங்களுக்கு தாண்டா போந்துச்சு. அதுதான் சொல்றேன். கடைக்கு போய் இந்த பொருள் வாங்கினா அதை வாங்கினா நான் அனுப்புவேன். வீட்டுக்கு விருந்தாளி போயிட்டு வா சொல்லி எதனா வாங்கிட்டு வாடா, முட்டை கட்ட வாங்கிட்டு அனுப்புவேன். திருநெல்வேலிக்கு வந்தது 2 ரூபாய் கொடுத்தாதான் நான் கடைக்கே போவது. அப்ப அந்த 10 ரூபாய் முட்டைக்கே 2 ரூபாய் கேக்குதுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை. கமிஷன் இல்லாத வேலை அந்த கம்யூனிட்டினா செய்வானா? ஏய் விளையாட்டா சொன்னாத உண்மைடா பையா. உண்மை. தான் என்றக்கு வந்து தனக்கு ஒரு வேலை செய்யணும்னா ஆமா கமிஷன் இருந்த காலத்துல கேக்குதுங்க. இவன் வேலை செய்யணும் அந்த குழந்தை நான் கட்டிங் குச்சா அதுல பாதி போய் குறாந்து. அப்படி இருக்கும்போது ஆமா இவ்வளவு கஷ்டமான வேலை செஞ்சா உனக்கு என்ன லாபங்குது? அறிவாளிடா கேட்டு வர இதுதான் வச்சுக்கணும். இந்த கஷ்டமான வேலையை செய்தா எனக்கு என்ன லாபம்? அந்த திரௌபதியை களவாடி வந்து விட்டால் எனக்கு என்ன லாபம்? வருமானம் இருக்க வேண்டாம். இந்த வேலை நீ செய்து விட்டால் வேலை செய்தா நீ வருமானம் இல்லை. பங்காளிக்கு கொடுப்பேன் என்று சொன்ன பாரு. ஆமா 28 நாடு. ஆமா நீ யாரு? என் தங்கை கணவன். அப்படி இருக்க? அந்த திரௌபதியை கலவடி விட்டால் 28 நாடு எழுதி வளர்ந்தார். என்ன பிரச்சனை? மச்சான் கேட்டியா? என்ன சொன்னாரு? திரௌபதியை கணவனை கொண்டு வந்து அஸ்தாபத்தை விடுத்து விட்டாரு. ஆனால் 28 ராஜ்யம்டா தரப்புறாரு. போட்டுமா? ஏயா மகாராஜா பாப்படாத. எதனா இந்த நீ மாதிரி பண்ணுவியா? என்னடா யோசிக்க தேவையில்ல. கொஞ்சனா நான் யோசிக்க மாட்டேன். இதயத்தை கொஞ்சமாச்சு யூஸ் பண்ணுங்க. எதை விட்டேன்? இப்போ சொந்த பங்காளி பாண்டவர் அண்ணன் தம்பி ஆமா பங்காளிக்கு கொடுக்காத நாட்டை நீ யாரு? கொண்டாங்குத்தா உனக்கு கொடுப்பாருன்னா நிச்சயம். இது போய் மெய்யா பொய்யான்னு கேளு. அவலன் கூட இருக்கண்டா நீலாம். அதான் இருக்கணும். கூட இருக்கணுங்க. என் கூடவே இருக்கணும். கூடவே இருப்பேன். என் கூட இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருப்பேன்? நல்லபடியா இருக்கணும். நல்லபடியா தான் இருப்பேன். சொந்த பங்காளிக்கே கொடுக்காத நாடு எனக்கு கொடுப்பான்னு கேட்க சொல்றேன். நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தை. கேட்டு வர மெய்யான்னு கேளு முதல்ல. கேட்டு இப்படி போலாம். களவாடி கொண்டு வந்து
சிறை போட்டு விட்டேன் யாரா 28 நாடு கரெக்டா சொல்றீங்களே உண்மையாக நீ சொல்லக்கூடிய வார்த்தை ஐயா இது மெய்யா இருக்குமா அழகழகு இருக்குமா ஐயா இது மெய்யா இருக்குமா அழகழகு இருக்குமா நீ சொல்லும்படி செல்கிறேன் யோபையை பார்க்கிறேன் தங்கை என் பாசத்தை காட்டுகிறேன் கொண்டு வந்து விடுத்து விடுகிறேன் சிறை போட்டு விடுகிறேன் சிறை போட்டு விட்டானா நீ சொன்னபடி அடுத்த ஆயுதங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி அழைத்து வந்து விட்டால் எனக்கு அடிமை அப்படியா இப்பத்திலிருந்தா அப்ப வந்து அவன் மீது ஒரு நோட்டம் அப்படியே நீங்கள் நாடு தெரிந்து உண்மையானால் இப்போதைய கொண்டாட்டமா பார்த்து ஐவர் இல்லாத வேலையில சென்று திரௌபதியை சமயம் பார்த்து கொண்டு களவாடு தூங்குறியா அப்படியே வச்சுனா ஏன் அண்ணா அதான் சொல்றேன் வாடா வாடா என்ன பண்ணாரு டேய் மத்த கூட சொல்லிட்டாரு போச்சுமா மகாராஜா இப்பவே எனக்கு நம்பிக்கை வரல அவர் அடிக்கடி மாத்தி மாத்தி பேசுவாரு அவரை நம்ப முடியாது போய் ஒரு சத்தியம் வாங்கிட்டு வந்துரு இருக்கண்டா கூட நீ இருக்கணும் கடைசியா இருக்கணும்டா கூட இருப்பேன் நல்லபடியா இருக்கணும் இருப்பேங்க பாத்தியா துரியோதன சொன்ன சொல்லி மாத்தி பேசுற ஆள் நல்ல விஷயம் தான் நம்ப முடியாதவரு அதனால சத்தியம் வாங்கிட்டு போலான்ற சத்தியம் வாங்கிக்கோ கேட்டுறேன் கேடு வாங்கிடுறேன் வாங்கு
கதிருடனாய் போய் வாரி எனக்கு தாமுடன் தாருமல்லா கதிருடனாய் போய் வாரி தாமுடன் தாருமல்லா கோலயத்தின் விதிமுறைப்படி எதிரில் அரசு புரியும் அதிசயமான வணங்க அப்படி மன்னா செல்கிறேன் எண்ணிக்கிறேன் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் சேர்த்து விட்டேன் யானா 28 ராஜ்ய தருவம் தெரிவித்தீர்கள் அல்லவா? ஆமா. நிச்சய தொழில் சத்தியமணி கொடுத்து போயிட்டு வரையா யார் என்றால் பாண்டவர் யார் என் பங்காளிங்க. ஆமா. அவங்க வாயை நான் மனம் பார்ப்பேனா இருந்தாலும் நீ யார்? என் தங்கை கணவன். என் தங்கைக்கு கொடுறதுக்கு என்ன இருக்குது? நான் அது மாதிரி வாயில சொல்ல நம்ப மாட்டேன். சத்தியமான சபையோ சாட்சியோ சத்தியமான போயிட்டு வரையா? சரி சத்தியம் தானே பண்றோம். அப்பேற்பட்ட பாண்டவர்கள். ஆமா. யார் 1 கோடி பொறுத்த இருமலர்கள். இருமலர் பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளை அவனுங்களே வாழ விடாம. ஆமா. சூதம் என்ற பேரிலே சூதாடி அனைத்தையும் அபகரித்து அனுப்பணும். ஆரணியும் ஓட்டுன. ஆமா. ஏண்டா இவன் கேவலம் கொண்டாங்குத்தார். இவனுக்காடா நான் கொடுப்பேன். கொடுக்க கூடாது. இல்ல ஏன் சொல்றேன்? போட்டோம் அங்கே சென்று ஐவர் இல்லா சமயம் திரௌபதி அழைத்து வரட்டும். அந்த திரௌபதி இங்க வந்துட்டாள்னா கோயில நடந்து கும்பாபிஷேகம் ஒரு குமுறல் அபிஷேகம் 100 பேர் நாங்க சேர்ந்து இவனை வச்சே தத்துறோம். என் தங்கச்சி நான் பாத்துக்கிறோம். சரிதா? காரி ஆகட்டுங்க எங்க நம்பர் கணக்காகி பாத்துக்கலாம். நல்ல மனசு சொன்னாரு. ஏன்னு கேளு யார் இவர் ரத்தம் இல்லையா? ரத்த உறவு என்ன ரத்த உறவு கூட கொடுப்பாருமா? அவங்க சொல்றாங்க உன் மாமனை நம்பி போ 28 போயிட்டு வரும்போது நாடு மட்டும் கிடையாது என்னை விட சிம்மாசனம் மச்சானோட பெரிய சிம்மாசனம் எனக்கு சிம்மாசனம் அதுதான். 28 வருஷம் இவனும் வச்சு நான் எத்தனை பேரு சத்தியமல்ல பேரு ஒரு மந்திர போற சத்தியமணி போட்டு வரேன். சத்தியம் போயிடுறியா? சத்தியமா ஐயோ நான் போக மாட்டேன். நம்பாத. சரி சத்தியமன் நான் சொன்னது உனக்கு புரியல. நீங்க சந்தோஷமா போட்டு வரதுக்காக அப்படியா? சந்தோஷம் போயிட்டு யார் முதல் விஷயம் தெரியலாம். யார் முதல் வீட்டு ஒரு புரியவில்லையே.